சிஸ்டர். குஷியா இருக்கிறீங்களா? ஓம் சாந்தி பிரதர். குஷியா இருக்கிறோம். இது பாக்குறதுக்கு முன்னாடி பாபா இன்னைக்கு முரளியில சொன்னது ஒண்ணு ஞாபகம் இருக்கு. அவசியம் சார்ட் வைங்க. சார்ட் வைக்கலன்னா எவ்வளவு நேரம் நினைக்கிறீங்கன்னு உங்களுக்கே தெரியாது. அது கரெக்டா உங்களால நினைக்க முடியாது. 100% நினைச்சதான் நினைப்பீங்க. ஆனா பாபா சொல்ற 2% தான் நினைச்சிருக்கிறீங்க அப்படிங்கிறது. சோ அதனால அந்த சார்ட் வைக்கிறதுடைய முக்கியத்துவம். ஏன்னா அது சார்ட் வைக்கும் போதுதான் நமக்கு தெரியும் இவ்வளவு நேரம் நினைச்சிட்டு இருக்கிறோமா இல்லையா. வைக்கிறோன்றதுக்காகவாவது நினைப்போம் நம்ம. சொல்லியிருந்தாரு. இதுவுமே அந்த நினைவை வைத்தேதான் வருது. நினைவு மற்றும் குணத்தை மாத்துறது எல்லாமே. சோ குறிப்பாக பாபா என்ன சொல்றாருன்னா, சர்வசக்திவானுடைய குழந்தைகளுடைய மனநிலை சூழ்நிலையை பொறுத்து இருக்கக்கூடாது. உங்க மனநிலை சூழ்நிலையை மாத்தணும்ன்றார். ஏன்னா கடவுளுடைய சக்தியினால மாத்த முடியாதா? அது படைப்பு தானே சூழ்நிலை. நீங்க படைப்பவர் இல்லையா? படைப்பவரோட படைப்பு சக்திசாலியா என்ன? எப்படி படைப்பவர் போய் படைப்பை சார்ந்து இருக்கிறது? படைப்பை சார்ந்துதான் படைப்பவருடைய மனநிலையே இருக்கிறதா அப்படின்னு சூப்பரா பாபா படைப்பவரோட குழந்தைகள் அவரை மாதிரி பவர்ஃபுல்லா தானே இருப்பாங்க. படைப்புக்கு எப்படி அடிமையாக முடியும்? கரெக்ட். கடவுள் நினைத்தால் எது வேணாலும் செய்ய முடியும்னு சொல்றோம்ல. அப்ப நீங்க நினைத்தால் அப்படி பண்ண முடியணுமே அப்படி சொல்றாரு. சோ படைப்பின் மீது அதிகாரம் செலுத்துபவர்களாக நீங்க இருக்கணுமே தவிர அதை சார்ந்து இருப்பவர்களாக இருக்கக்கூடாது. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, நீங்க உங்க மனநிலையின் மூலமாக அதை மாத்தணும். அதனால நீங்க டென்ஷன் ஆகுறீங்கன்னா அது உங்களை மாத்திருச்சுன்னு அர்த்தம். அப்ப அதை சார்ந்து இருக்கிறீங்க. அமைதியா இருந்தா நான் அமைதியா இருப்பேன். அது எல்லாரும் தான் இருப்பாங்க இல்லையா? சோ எந்த அளவிற்கு படைப்பின் மீது உங்களுக்கு அதிக உரிமை இருக்குதோ, அதிகாரம் இருக்குதோ, அந்த அளவிற்கு சூழ்நிலையும் மாறும். உங்களுக்கு ஏத்த மாதிரி அது மாறிக்கும். ஆனா நீங்க அதை துரத்திட்டு போனீங்க அப்படின்னா அது உங்களை இன்னும் இன்னும் எதிர்க்கும். அதை நீங்க எதிர்க்கும் போது அது உங்களை எதிர்க்கும். இன்னும் இன்னும் அசுர குணத்தையே தூண்ட வச்சுட்டு இருக்கும். சோ சூழ்நிலையை துரத்துறவன் சூழ்நிலை பின்னாடி ஓடிட்டு இருக்கிறவன், துரத்துறவன் கூட கரெக்டா கிடையாது, அது பின்னாடியே ஓடிட்டு இருக்கிறவங்க அது தன்னுடைய நிழலையே பிடிக்கிற மாதிரி பிடிக்க முடியுமா? அவன் ஓட ஓட அவன் அதுக்கு முன்னாடி நிழல் ஓடிக்கிட்டே இருக்கும். அதனால நீங்க அதை விட்டுருங்க. ஏன்னா வாயுமண்டலத்தை மாத்துறது ரொம்ப ரொம்ப ஈஸின்ற. ஒரு சின்ன ஊதுபத்தி அல்லது ஏதோ ஒரு வாசனை பொருள் சுத்தி உள்ள வாயுமண்டலத்தையே மாத்துது இல்ல. ஒரு சாக்கடை துர்நாற்றம் வீசுது, சாக்கடைக்கு பக்கத்துல வீடு இருக்குதுன்னா ஒரு ஊதுபத்தி கொளுத்தினாலே அந்த நாத்தம் போயிடுது. ஒரு சின்ன ஊதுபத்தி. அப்ப சர்வ சக்திவானுடைய குழந்தை உங்களால வாயுமண்டலத்தை யோக பலத்தினாலும் ஞான பலத்தினாலும் மாற்ற முடியாதா? ஒன்னே ஒண்ணுதான் நீங்க பண்ணணும், கவனம். வாயுமண்டலத்தை தூய்மையாக்குவதற்கு நான் பொறுப்பு அப்படிங்கறதுல கவனம். தூய்மையாவே வச்சிருக்கணும்ன்றதுல கவனம் கொடுக்கணும். மனிதர்கள் என்ன வேணாலும் சொல்லட்டும், ஆனால் அதன் மூலமாக வாயுமண்டலம் கெட்டிடாத மாதிரி தூய்மை ஆக்குறதுக்கு தான் நான் இருக்கிறேன். என் வேலை அதுதான் அப்படிங்கறதுல கவனம் கொடுங்கன்ற. யாருக்காவது ஒரு விஷயத்தின் மீது ஆர்வம் இல்ல, அவர்கிட்ட வந்து அதை பத்தி சொல்றாங்க. இப்ப கிரிக்கெட்டே பிடிக்காத ஒருத்தர்கிட்ட, கிரிக்கெட்டை பத்தி தெரியாத ஒருத்தர்கிட்ட கிரிக்கெட்டை பத்தி சொல்றாங்கன்னா கேட்கிற மாதிரி இருக்கும். ஆனா உண்மையிலே எதையுமே அவங்க கேட்க மாட்டாங்க. ஏன்னா அதுல இன்ட்ரெஸ்ட் கிடையாது. உடம்பு வேணா அங்க இருக்கலாம், ஆனா மனம் அங்க இருக்காது. சோ பெரும்பாலும் அந்த மாதிரி தானே மனம் எங்கேயாவது தானே சுத்திக்கிட்டு இருக்குது. ஏன் இங்கேயே மதுவன்லயே பாபா எதிர நீங்க உட்கார்ந்துட்டு இருந்தாலும் இங்க இல்லாத மாதிரி தான் நீங்க இருக்கிறீங்க. வேற எங்கேயோ உங்க புத்தி சுத்திட்டு இருக்குது. அப்ப பாபா சொல்றாரு, அதே மாதிரி உங்களை சுத்தி இருக்கிறவங்க, உங்க குடும்பத்திலயோ இல்ல சென்டர்லயோ இருக்கிறவங்களுக்கு உடலால மட்டும் துணை கொடுங்க, மனதனால் கிடையாது. மனம் பாபா கொடுத்தாச்சு.
உடம்புனால அங்க இருங்க. அவர்களுக்கு ம், வேண்டியது செய்யுங்க. ஆனா ம். மனம் மனம் படைத்தேன் உன்னை நினைப்பதற்குன்னு எவ்வளவு அற்புதமா பாட்டு எழுதியிருக்கிறாங்க இல்லையா? ஆமா. சோ அப்படி அவரை நினைக்கணும். இங்க ம், இருக்கக்கூடாது. மனதினால் அவர்களுக்கு துணையாகாதீங்க. கம்பெனி கொடுக்காதீங்க. ம், இதுல கவனம் வைத்தால் போதும். ம், அதுக்கு தைரியம் வைக்கணும். ம், தைரியம் இல்லாத வரைக்கும் ஒரு அடி எடுத்து வைக்க கூட உங்களுக்கு தைரியம் இல்ல அப்படின்னா, உங்களால அந்த இலக்கை ம், அடையிறது வந்து, ஐயோ! அதெல்லாம் ரொம்ப உயர்ந்ததுன்னு தோண ஆரம்பிச்சிடும். ம். அடையக்கூடியதாக உங்களுக்கு தெரியாது. அதெல்லாம் நம்மளால போ முடியாதுப்பா. அப்படி நினைச்சிடுவீங்க. சோ தைரியம் வைக்கணும். ஒண்ணும் இல்ல. இங்க இருக்கிறதுல இருந்து கவனம் விலகி இருக்கணும். விலகி. ஆ அவங்க என்ன பேசினாலும் கேட்டும் கேட்கலாம். ரொம்ப அதுல அட்டாச்மெண்ட் கரெக்ட், இல்லாம லைட்டா கேட்டும் கேட்காமலும் இருந்துட்டு, புத்திய பாபாவோட கரெக்ட். இணைச்சிருங்க. ஆக்சுவலா 9ஆம் தேதி ஏப்ரல் 9ஆம் தேதி 2025 ம். முரளியுடைய வரதானம் இதே தான் வருது. சோ ம், அததான் ம், இப்பதான் எடுத்தோம். எடுத்து பார்த்தா இதே தான் அதுலயும் இருக்குது. ம். உண்மையான தூய்மைன்னா, இந்த உடம்புல இருந்துகிட்டே இந்த கண்களால பார்க்கிற எதையும் பார்க்காம இருக்கிறது தான். ஆகாதுங்க. எல்லைக்கு ம், அப்பாற்பட்ட உள்ளுணர்வுல நிலைச்சிருக்கிறது தான் இருக்கிறதுலே பெரிய விஷயம். ம், அதை செஞ்சு காட்டுங்க. கவனம் மட்டும் கொடுங்கன்னு இருக்கும். வேற ம், ஒண்ணும் கிடையாது. கவனம் மட்டும் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். கவனம் கொடுத்தா அந்த பொக்கிஷம் அதீந்திரிய சுகம்ன்ற பொக்கிஷத்தை ம், கொள்ளையடிக்க விட மாட்டீங்க. கவனம் இல்லைன்னா ம், கொள்ளையடிச்சிட்டு போயிடும் மாயா அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ பாபா சொல்றாரு, இங்க ஒரு அடி நீங்க எடுத்து வச்சிட்டீங்க அப்படின்னா, அங்க ஏதோ லிஃப்ட்ல போன மாதிரி நீங்க போயிடுங்க. அந்த உயர்ந்த இலக்கு. 1 செகண்ட். இப்ப ம். லிஃப்ட்ல பாத்தீங்கன்னா, அந்த லிஃப்ட்டுக்குள்ள ஒரு அடி தான் நீங்க எடுத்து வைக்க போறீங்க. ஆமா. ம். எடுத்து வச்சீங்கன்னா சல்லுன்னு நீங்க மேல போயிடலாம். அந்த மாரி இந்த ம். தைரியம்ன்ற ஒரு அடி எடுத்து வைங்க. தைரியத்துல ஒரு அடி எடுத்து வைங்க. ஆ, சூப்பர். சல்லுன்னு இலக்க அடைஞ்சிடுவீங்கன்ற. என்ன இங்க புத்தி இருக்கக்கூடாது. அதுதான் தைரியம். வேற ஒண்ணும் கிடையாது. இங்க புத்தி ம். இல்லாம நீங்க, ஐயோ! இங்க புத்தி இல்லன்னா ஏதாவது நடந்துருச்சுன்னா ஒண்ணும் ஆகாது. நீ ஒண்ணும் என்ன நடக்காது. கூட சுத்திட்டே இரு. அது சூப்பரா இன்னொன்னு அவ்யக்த பயிற்சி சொல்லியிருப்பாரு. பாபாவும் ம். நானும் இணைந்த ரூபத்துல இருக்கிறன்றத அடிக்கடி மனசுக்குள்ள ஞாபகம் வச்சுக்கிட்டே இருங்கன்ற. வச்சிட்டு ம். இருந்தாலே நினைவின் சொரூபம் ஆயிடுவீங்க. அப்படின்னு இருப்பாரு. சோ அதனால தைரியம் வைத்து தைரியம் வச்சீங்க அப்படின்னா, நீங்க ஏறுவது ம். லிஃப்ட்ல போன மாதிரி இருக்கும். இந்த ஏறும் கலையில போறது. தைரியம்ன்ற ஒரு அடி எடுத்து வைங்க. உங்களால கண்டிப்பா பண்ண முடியும். ஒண்ணே ஒண்ணு. மனிதர்கள் என்ன சொல்லுவாங்கன்றத பத்தி கவலைப்படுறத முதல்ல விட்டுருங்க. ம். தைரியத்தை தாரணை பண்ணுங்க. இதுதான் மெயின். மற்றவர்கள பத்திலாம் கவலையே படாதீங்க. தைரியம் வைங்க. ஏதாவது சொல்லிட்டு தான் இருப்பாங்க. அதனால நம்ம ம். முன்னேற முடியாது. அதெல்லாம் கேட்டுட்டு இருந்தோம்னா. கரெக்ட். சோ ஒருவருக்கொருவர் ஒத்துழைப்பு கொடுக்கிறது கூட ஒரு பெரிய லிஃப்ட் தான். மற்றபடி சூழ்நிலைகள் வரும். சோ ஆனால் உங்களுடைய மனநிலை ரொம்ப சக்திசாலியா இருக்கும். சூழ்நிலைகள் ம். மனநிலையை கெடுக்கிறதுக்கு வரும். ஏன்னா, அது ராஜ பதவிக்கு ஆள் எடுக்குறாங்க. சத்தியுகத்துக்கு. ம். அப்படியே ம். விட்டுருவாங்களா? யார் ஆடாத, அசையாத இருக்கிறாங்களோ அவங்க தான். அதுதான் ம். தைரியம். ஆடாம, அசையாம இருக்கிறது தான் தைரியம். அதுக்கு இங்க மனம் இருக்கக்கூடாது. ம். அவ்வளவுதான். அப்பதான் மனம் சக்திசாலியா இருக்கும். இங்க பார்த்தீங்கன்னா முடிஞ்சு போச்சு. பயம் வந்துடும். பிறகு நேரம் எப்படியோ, அப்படி உங்களுக்கு டச் ம். ஆகும். சோ பாபா சொல்றாங்க, நேரத்திற்கேற்ப எந்த வழிய ஃபாலோ பண்ணணும்னு உங்களுக்கு டச் ஆகும். ஒருவேளை உங்களுக்கு ம். டச் ஆகல அப்படின்னா புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு யோக பலம் இல்ல. எவ்வளவு பெரிய ம். எச்சரிக்கை பார்த்தீங்களா? இல்லையா? பாபா நினைவிலே இருக்கும்போது அந்தந்த நேரம் என்ன பண்ணணும்ன்றது தெரியும். நமக்கே அப்ப தெரியும். ம். டச் அது பண்ணுவாரு. தெரியாத போது தான் நம்ம ஏடாகூடமா ஏதாவது பண்ணிடுவோம். ஃபெயில் ம். ஆயிடும். கோபப்படுறது இந்த மாரி ஆயிடும். அப்ப யோக ம். பலம் இல்ல. அதனால டச் ஆகல.
செம ஆழமான கருத்து இது. நீங்க யோக யுக்தமாக இருந்தா கண்டிப்பா பாபாவுடைய உதவி கிடைத்தே தீரும். அவரோட பொறுப்புல மொத்தத்துல விட்டுட்டு என்னோட மனநிலை எல்லாமே உங்க பொறுப்பு பாபான்னு விட்டுட்டா அவர் பாத்துப்பாரு. விட்டுட்டு அவர் நினைவுல இருக்கணும். அதுதான் அங்க என்னன்னா அவர் நினைவுல இருக்கிறது தான் அங்க தைரியம்ன்றது. அப்ப உதவி கிடைக்கும். இங்க உதவின்றதே விலகி இருக்கிறதுக்கான உதவிதான். எல்லாத்துல இருந்து விலகி இருக்கிறதுக்கான உதவி. அந்தந்த சூழ்நிலை எப்படி கையாளணும், யோகம் கட்டாகாம, மனநிலை அமைதி கெடாமல் அப்படிங்கிற வழி டச் ஆகும். சோ இது பைபிள்ல கூட வெளிப்பட்டிருக்கும். கடைசி நேரத்துல என்ன பேசுறதுன்னு நீங்க யோசிக்க வேண்டாம், உங்க வாயில் நான் வார்த்தையை போடுவேன் அப்படின்ட்டு இருக்கும். அப்படின்னா டச் பண்றதுதான். அவங்க பாஷையில அப்படி போட்டிருக்குது. சோ எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா? இதுதான் அந்த பாபா யோகத்துல இருக்கிறது தான் பாபா தைரியம்னு சொல்றது. அவர் நினைவுல மூழ்கிறதான் தைரியம்னு சொல்றது. அப்ப அவரை நினைச்சிட்டு இருந்தா இதெல்லாம் யார் பார்த்துவா, அதை பத்தி கவலைப்படாம புத்தி அவரோட இணைக்கிறதான் தைரியம்ன்றது. அது அந்த நேரத்துக்கு என்னென்ன செய்யணுமோ அது தன்னால நடக்கும். கண்டிப்பா. யாரு துல்லியமான முயற்சியாளர்களாக இருக்கிறாங்களோ அவர்களுக்கு முயற்சியில் அந்த அளவுக்கு சக்தியும் இருக்கும். நீங்க அதிகமாக சிந்திக்க கூடாது. இது என்ன பண்றது, அது என்ன பண்றது அப்படி சிந்தித்து அது கூட ஆத்ம சக்தியை இழக்கும். சிந்திக்கும் சக்தி இழக்குது அப்படின்னு சொல்லி தேவையில்லாத விஷயத்தை பற்றி சிந்திக்கவே கூடாது. நிறைய எண்ணங்கள் இருந்தாலும் நம்ம அது சக்தி இழக்கும். எண்ணங்களை குறைக்கணும். ஆமா. சோ பாபா சொல்றாங்க, யார் மேலேயாவது பற்று இருக்கலாம், அதனாலையும் மாயான்ற நெருப்பு பத்திக்கலாம். அதனால கொஞ்சம் கூட பற்று இருக்கக்கூடாது. ஸ்லைட்டா பற்று எனக்கு பிடிக்குதுன்னு நினைச்சால் கூட மாயா பத்திக்கோன்ற. இல்ல எங்க பற்று இருக்குதோ அதுல இருந்துதான் வருமே அது. எல்லாத்தையும் கட் பண்ணிட்டீங்கன்னா அதால ஒண்ணுமே பண்ண முடியாது. அந்த இது அமெரிக்கால தீ விபத்து, காட்டு தீ வந்தது இல்லையா? அப்ப பாத்தீங்கன்னா கடகடன்னு சுத்தி இருக்கிற மரத்தெல்லாம் வெட்டுறாங்க. ஏன்னா அது வழியா தான் பரவி வருது அப்படிங்கறதுக்காக. சோ அந்த மாதிரி இங்க மரம்ன்றதே பற்றுதான். ஏன்னா ஊரெல்லாம் எரிஞ்சிட்டு இருக்குது. நம்ம கிட்ட வரக்கூடாதுன்னா பற்றை மட்டும் கட் பண்ணிடுங்க. சேஃபா இருக்கும். அதனால எந்த விதமான பற்றும் இருக்கக்கூடாது. உங்களுடைய கடமையை நீங்க நிறைவேற்றணும். ஆனா அதுல எந்த பற்றும் இருக்கக்கூடாது. செம சூப்பரான விஷயம். அதுதான் இவங்க எல்லாம் கொஞ்ச காலம், இவர்கள் கொஞ்ச நேரம். இது மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருந்துச்சுன்னாதான் அந்த பற்று கட்டாயிட்டே இருக்கும். அதுல ரொம்ப கவனம் கொடுக்கணும். நான் கடமைக்காக கடமையை செய்கிறேன்னு மட்டும் சிந்தனை செய்யுங்க. மற்றபடி நான் சக்திசாலியா இருக்கணும், அதுதான் முக்கியமான விஷயம். மற்றவர்கள் முன்னாடி நான் ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கணும், முன்னுதாரணமாக இருக்கணும். மற்றபடி கடமையை செஞ்சுட்டு இருக்கிறேன். ஆனா அது முக்கியம் இல்ல, சக்திசாலியா இருக்கிறனான்றதுதான் முக்கியம். பேருக்கு கடமைக்கேன்னு சரி அப்படிதான் செய்ய சொல்றாரு பாபா இல்லையா? ஆனா அது அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா நம்ம பாபா நினைவுல செய்யும்போது அது பாவனையே செய்யற மாதிரிதான் தெரியும். ஆனா அதுல சிந்தனை போகாது. ஏன்னா இங்க நாம பண்றது என்னன்னா பாபாவை வெளிப்படுத்தணும்ன்ற எண்ணத்துல மட்டும் அங்க இருக்கும். அவ்வளவுதான். சோ யாரு எக்ஸாம்பிள் ஆகுறாங்களோ அவங்கதான் எக்ஸாம்ல பாஸ் ஆக முடியும். எப்படி இங்கிலீஷ் வச்சு சொல்றாரு பாருங்க, உதாரணமா ஆகுறவங்க தான் பாஸ் ஆக முடியும். சோ அதுவுமே இதுல சொல்லியிருப்பாரு. ஆக்சுவலா இந்த முரளியில வர்றதே வர்ற மாதிரியே இருக்குது. அதாவது முன்னுதாரணமாக ஆகி காட்டணும் அப்படிங்கறத நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டாலே மாயா ப்ரூஃப் ஆயிடுவீங்க. அதாவது பாபாவுடைய ஞானத்தை என்னுடைய குணத்தினால நான் நிரூபிக்கணும்னு நினைங்கன்றார். அவர் சொன்னா இந்த மாற்றம் வரும்ன்றத நான் நிரூபிக்கிறேன் என் நடத்தையின் மூலமாக வைங்க, மாயா வராதுன்ற. பாபா நினைவும் எப்பயுமே இருக்கும். செம பவர்ஃபுல்லான இது நாளைக்கு முரளி இது. அப்ப
பிறர் முன்னாடி முன்னுதாரணமா தெரியிற அளவுக்கு நீங்க சக்திசாலியாக இருக்கணும். அப்படி எக்ஸாம்பிள் ஆனாதான் நீங்க எக்ஸாம்ல பாஸ் பண்ண முடியும். எக்ஸாம் எழுதணும் அப்படின்னா மற்றவர்களுக்கு எக்ஸாம்பிள் ஆகி காட்டுங்க. அவங்க பார்க்கட்டும் நீங்க எப்படி உங்களுக்குள்ள புதுமைத்தன்மையை எடுத்துட்டு வந்திருக்கிறீங்க அப்படின்னு அவங்க பார்க்கணும். ஏன்னா நம்ம கூடவே இருக்கிறவங்க தான் நம்மள பார்க்க போறாங்க. நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்க அவங்களுக்கு தெரியும்ல இதுக்கு முன்னாடி நம்ம எப்படி இருந்தோம்ட்டு. அப்ப அந்த புதுமைத்தன்மை எடுத்துட்டு வாங்க. அப்படியே பாபா குழந்தை ஆகிதான் அவங்களுக்கு தெரியும்னா கூட அதுலயுமே மாறணும்ல குணங்கள். அதை 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 அவங்க பார்க்க வைக்கணும். அது மைண்ட்ல வைங்க. நம்மளை மாத்துறதுக்கு இது ஒரு யுக்தியாக பாபா சொல்ற இல்லையா? இப்படியெல்லாம் மாறுங்கன்ற. கிறிஸ்தவர்கள் முஸ்லிம்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா கடவுள் மீது பயம் கொண்டு இதை இப்படி பண்ணுங்கன்னுவாங்க. சொந்தத்துல அதை பண்ணணும் அவ்வளவுதான். பயத்தினால பண்ணுங்க. பாபா அன்பு வச்சு அன்பாலதான் நம்ம மாத்துறாரு. அவங்க ஒரு பயபக்தி, அதான் பக்தியில பயம் தானே, எல்லாம் பயபக்தி தானே. ஆனா அவங்களுக்கு என்னன்னா யோக பலம் இல்லாதனால மாட்டிக்கிறாங்க. அதுக்குதான் யோக பலம் ரொம்ப முக்கியம்ன்றார். என்னதான் விழுந்து விழுந்து சேவை செய்தாலும் யோகம் இல்லைன்னா உங்களுக்கு உயர்ந்த பதவி கிடைக்காதுன்ட்டு. ஆனால் பாபாவுக்கு கருணை வருதான். இவ்வளவு கஷ்டப்படுது குழந்தை, ஆனா உயர்ந்த பதவி அடைய போறது இல்ல. அப்ப யோக பலம் எவ்வளவு முக்கியம் அப்படின்னு சொல்ல. அப்ப மற்றவர்களுக்கு நீங்க புது நபரா தினம் தினம் புதுசு புதுசா இருக்கணும்ன்ற. நேத்தை விட இன்னைக்கு முன்னேறி இருக்கணும், இன்னைய விட நாளைக்கு முன்னேறி இருக்கணும். அதான் அது அப்படின்னு என்ன, நேத்து வரை செஞ்ச அந்த தப்பு இன்னைக்கு கட் ஆகணும். இன்னைக்கும் சில தப்பு தொடரும், அதையும் கட் பண்ணிட்டு அடுத்த நாள் அதையும் கட் பண்ணி. ஏன்னா கடைசி வரைக்கும் உங்களுக்குள்ள ஏதோ பாவம் இருந்துகிட்டே இருக்கும், குறை இருந்துகிட்டே இருக்கும். அதை ஃபுல்லா நீங்கும் போதுதான் உடலை விட்டு ஆத்மா பிரியும்ன்ற. அப்ப இருக்கிற வரைக்கும் வெட்ட வேண்டியது இருக்குது நமக்குள்ள. அலட்சியமா இருக்காதீங்க, ஏதோ பக்காவா ஆயிட்டேன்னு நினைக்காதீங்க அப்படின்னு பாபா சொல்ற. சோ எந்த அளவுக்கு நீங்க சேவாதாரி ஆகணும் அப்படின்னா உங்களை பார்க்கும்போது மற்றவர்களுக்கும் நம்மளும் செய்யணும்ன்ற ஆசை வரணும்ன்ற. அப்ப அந்த மாதிரி சேவாதாரி அப்படின்னு அர்த்தம். சேவை மட்டும் இல்ல, அந்த மனநிலையில் சேவை செய்யும். கத்திக்கிட்டே நீங்க சேவை செய்யணும், அப்போடா மனுஷனாவா அவங்க கூட எவனும் சேவை செய்ய மாட்டேன்னு போயிடும். அப்படி கிடையாது. அன்பா நீங்க செய்யறத பார்க்கும் பொழுது அன்பு பிளஸ் விடுபட்ட உணர்வு, அதை பார்த்து மத்தவங்களுக்கும் நம்மளும் இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு ஒரு தூண்டுகோலா அமையணும். அதாவது என்னை பார்த்து மற்றவர்கள் செய்யணும், செய்யற மாதிரி நான் நடக்கணும்ன்றத லட்சியமா வைங்க அப்படின்னு சொல்ற. செம பவர்ஃபுல்லான முறையில் ஆரம்பத்துல சக்திகள் ஹைதராபாத்ல வெளிப்பட்ட பொழுது, பாகிஸ்தான் ஹைதராபாத்ல சிந்துல வெளிப்பட்ட பொழுது மனிதர்கள் அந்த சக்திகளின் சக்தியை பார்த்தாங்க. அதாவது பெண்கள் அவங்களுடைய சக்திகளை பார்த்தாங்க. பெண்களை சக்திகளின் சக்தியை பார்த்தாங்க. அதே மாதிரி நீங்களும் இப்ப சக்தியை காட்டணும். ஆரம்பத்தில் வெளிப்பட்ட சக்திகள் அந்த சக்தியின் கடமையை நிறைவேற்றினாங்க, சக்தியை வெளிப்படுத்துற கடமையை நிறைவேற்றினாங்க. அதே மாதிரி சக்திகளாகிய நீங்கள் கூட இப்ப இந்த உலகத்தை மாற்றணும். அந்த அளவிற்கு நீங்க முன்னேறணும். ஒரு பாட்டு கூட இருக்குது இல்லையா, சக்திகளாகிய நாங்கள் உலகத்தை மாற்றி அனைவருக்கும் காட்டுவோம் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது. சோ யாரு உலகத்தை மாற்றுவாங்க? யார் முதலில் தன்னை மாத்துறாங்களோ அவங்கதான் மாத்துவாங்க. தன்னை ஃபுல்லா மாத்திக்கிட்டாங்கன்னா அவங்கள பார்த்தே உலகம் மாறும்ன்ற. பஞ்ச தத்துவமே மாறும் நாம மாறிட்டோம். இப்ப எவ்வளவு பெரிய விஷயம். அப்ப உலகத்துல உள்ள எல்லாரையும் காப்பாத்துற பொறுப்பு நம்ம கையில தான் இருக்கு. சக்திகள் சிங்கத்தின் மீது சவாரி செய்பவர்களாக காட்டப்படுறாங்க. எந்த சிங்கம்? அப்படின்னா மாயான்ற சிங்கம்ன்ற.
ஏன்னா மாயை சிங்கத்தின் ரூபத்துல உங்களை எதிர்க்குது. அந்த சிங்கத்தை உங்க கட்டுப்பாட்டுல எடுத்துட்டு வாங்க. எடுத்துட்டு வந்து அதன் மீது நீங்க சவாரி செய்ய முடியணும். அதாவது அதோடைய சக்தியை இல்லாம பண்ணிடணும். கதையெல்லாம் அப்படித்தான் வரும். முதல்ல அந்த மயில் கூட ஒரு அரக்கனாதான் இருக்கும், முருகனுடைய மயில் வாகனம். அந்த அரக்கனை பொழந்து என்னவா மாறும்? மயில், அப்புறம் வேலும் மயிலுமா மாறும். வேலும் பாம்பு மயிலுமா மாறும். பாம்பு காலடியில போட்டுருவாரு, மயில வாகனமா ஆக்கிடுவாரு அந்த அசுரனை. கரெக்ட். அப்ப அந்த மாயின் சக்தியை நீங்க எடுத்து காட்டணும். அதாவது உங்கள் மீது தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய சக்தியை இல்லாம பண்ணிடணும். அது எப்படி சாத்தியம்? பாபா நினைவு, வேற எதை பற்றியும் நினைக்காம இருக்கிறது. இதுதான் ஆத்ம பலன்றது, வேற ஒண்ணுமே கிடையாது. ஒண்ணும் இல்லை, இது அவங்க பேசுறதே உங்க காதுல விழலைன்னா முடிஞ்சு போச்சு. அது கேட்கணும்ன்ற ஆர்வமே இல்லைன்னா முடிஞ்சு போச்சு. அதுதான் சொல்றாரு. ஆர்வமே இல்லைன்னா அவங்க கேட்க மாட்டாங்களா? அந்த மாதிரி நீங்க இருக்கணும். அவ்வளவு சூப்பரான உதாரணம் சொல்றாரு நம்மள பக்குவப்படுத்துறதுக்கு. சோ அந்த மாதிரி சக்திகள் தானே, சிங்கத்தின் மீது சவாரி செய்யற சக்தி துர்கா தேவி தானே. நீங்க உங்க எல்லாருடைய சித்திரம் தான் அது. அது பார்க்கவே அவ்வளவு அழகா இருக்கும் துர்கை. சோ பெண் சிங்கங்களாகிய சக்திகள் ஒருவதும் மாயை கண்டு பயப்பட மாட்டாங்க. மாறாக மாயை தான் அவர்களை கண்டு பயப்படும். எவ்வளவு சூப்பர் இல்லையா? அந்த மாதிரி மாயை வென்றவர் ஆகிட்டீங்க தானே. ஏன்னா அந்த மாதிரி சக்தி இல்லாம பந்தனத்தை உடைக்க முடியாது. அந்த பற்றை உடைக்க முடியாது. சக்தி இருக்கணும். நினைவின் சக்தி தான் அது. நினைவின் சக்தினாலதான் இதை உடைக்க முடியும். அதனால்தான் பாபா சொல்றார், வெறும் ஞானத்தினால மாயை வெல்ல முடியாது, சேவையினால வெல்ல முடியாது. யோக பலம் ரொம்ப முக்கியன்ற. எந்த அளவுக்கு நினைவு இருக்கணும்? ஒரு பாபாவை தவிர வேற எதுவும் புத்தியில இல்லாத அளவுக்கு. என்னுடையவர் ஒரு பாபா தவிர வேற யாருமே புத்தியில வரக்கூடாது. அந்த மாதிரி நினைவின் சக்தி இருக்கணும்ன்ற. கோடியில் மிக சிலர், விரல் விட்டு எண்ணக்கூடியவர்களுக்கு மட்டும்தான் அந்த மாதிரி 100 மடங்கு பாக்கியம் கிடைச்சிருக்கு, அடையிறாங்க தைரியம் வச்சு. ஆனா இது கிடைக்கிறது இல்ல, நீங்க அடையிறதுதான் முயற்சி. சோ அந்த மாதிரி பல கோடி மடங்கு பாக்கியசாலியாக உங்களை உணர்றீங்களா? ஏன்னா சக்தி சேனைகளால மிகப்பெரிய அற்புதங்களை செய்து காட்ட முடியும்ன்ற. சினிமாவில எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த அம்மன் படங்கள் முதல்லலாம் அடிக்கடி ஒரு நளினி நடிப்பாங்க, நிறைய பேர் வரும், கேஆர் விஜயா. அவங்கள பார்த்தாலும் அது ஒரு தெய்வீகமாக தெரியும் பாக்குறதுக்கு. ஆனா அது நம்மளுடைய நினைவார்த்தம் அது இல்லையா? ஆக்சுவலா அம்மனுடைய பக்தையா நடிப்பாங்க, அவங்களே தனியா தெரிவாங்க தெய்வீகமா. அம்மனாகவே இருந்தா எப்படி இருக்கும் இல்லையா? சோ அந்த மாதிரி அற்புதத்தை நீங்க செய்ய முடியும். அதே மாதிரி தன்னுடைய எலும்பு தேய அளவற்ற சேவை செய்யக்கூடிய குழந்தைகளுக்கும் பாபா கிட்ட இருந்து உதவி கிடைக்குது. ஏன்னா பாபா மேல உள்ள அன்புனால செய்யறாங்க. அந்த அன்பையுமே பாபா நாளைக்கு முறையில சொல்லுவாரு, எந்த அளவுக்கு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் பாபா மேல அன்பு வரும். சோ அன்பு வந்தால்தான் நீங்க ஸ்ரீமத்தையே ஃபாலோ பண்ணுவீங்க. ஆனா வெளி உலகத்துல ஒருத்தர் மேல அன்பு வந்தா அவங்க நினைவு இருந்துகிட்டு இருக்கும். ஆனா இங்க நினைக்கத்தான் பாபா மேல அன்பு வரும். அப்பதான் அந்த அன்புனாலதான் அவருடைய ஸ்ரீமத்தெல்லாம் ஃபாலோ பண்ணுவீங்க. சோ அப்படி யாரு பாபா மேல அன்பு வைக்கிறீங்களோ அவர்கள் மீதுதான் பாபாவும் அன்பு செலுத்துறார். அந்த மாதிரி குழந்தைங்க எப்பவுமே பாபா கண்ணு முன்னாடி இருக்கிறாங்கன்ற. எவ்வளவு தூரத்துல வேணாலும் அப்படிப்பட்ட சேவாதாரி ஸ்தூலமா இருக்கட்டும், ஆனா பாப்தாதாவுடைய இதயத்துக்கு பக்கத்துலதான் அவங்க இருக்கிறாங்கன்ற. செம பவர்ஃபுல் முரளி.
சோ அந்த ஒரு நாளும் சொன்னது ஜீரணம் பண்றதுக்கே ரொம்ப நாள் ஆகும். இது ஒரு முரளி, இது 8வது பார்ட்டோ 9வது பார்ட்டோ இது. அவ்வளவு பெரிய முரளி. ஆனா அவ்வளவு பொக்கிஷம் கொட்டி கிடக்குது இதுல. சோ அற்புதமா இதை ஃபாலோ பண்ணுங்க. ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஓம் சாந்தி. தேங்க்யூ. தேங்க்யூ. ஓம் சாந்தி.